வருவாங்க, காசை கொடுத்துட்டான், பொருளை கொடுத்தான், என்னென்னமோ கொடுத்தான். கொடுத்துட்டு நம்ம பிள்ளைகளை புள்ள பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அங்க போய் குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கும்பலா இப்ப என் கூட்டம் நடக்குதுன்னா இந்த கூட்டத்துல அந்த அதே நேரத்தில் 500 கொடுக்குற, 1000 கொடுக்குற, டோக்கன் கொடுக்குற, நீ வண்டியில ஏறு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுதான் திமுக முழு நேரம் முழு வேலையா இருக்கிறாங்க. வாயை திறந்தா போய் கல்வி கடன் ரத்து செய்வோம் சொன்னாங்க. யாராவது பிள்ளைகளை கல்வி ரத்து பண்ணாங்களா? நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம். இப்படியெல்லாம் ஏமாத்தி இடஒதுக்கீடு கொடுப்போம், கணக்கெடுப்பு நடத்துவோம், இப்படி எல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்க போடுவாங்க. இதுதான் ஆரம்பத்திலிருந்து அவனுடைய வேலையை. இதெல்லாம் புரிந்து கொண்டு யாரும் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது, யாரும் யாருக்கு எதிரானவர்கள் கிடையாது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழணும், அமைதியா வாழணும், அப்பதான் வளர்ச்சி கிடைக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேர்தலுக்காக நான் சொல்லல, தேர்தலுக்காக நம்ம சொல்லல. நம்ம கூட்டணி பலமான கூட்டணி இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், வாசன் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஏசிஎஸ் அவர்கள், தேவநாதன் அவர்கள், இப்படி எல்லாம் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்த கூட்டணி தான் நம் கூட்டணி. இந்த கூட்டணியில் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான முடிவு நீங்கள் குறிப்பாக பெண்கள் எடுக்க வேண்டும். சில பேர் என்ன நினைச்சுப்பாங்க, ஐயோ கொடுத்தாங்க நான் வாங்கிட்டேன், வாங்கி ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுடலாம், மனசாட்சி கேட்காது, மற்ற ஓட்டுலாம் மாம்பழத்துக்கு போட்டுடலான்னு அந்த எண்ணமே வரக்கூடாதுமா. உங்களுக்கு மனசாட்சி இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு மனசாட்சி கிடையாது, அவனுக்கு மனசாட்சி கிடையாது. ஒட்டுமொத்த ஓட்டும் மாம்பழத்துக்கு போடணும், ஒட்டுமொத்த ஓட்டும் மாம்பழத்துக்கு போடணும். அவனுக்கு தெரியும் போறது இல்லை, ஏன்னா அவங்க யாரும் எடுக்க போறது இல்லை. நீங்க தான் நாளைக்கு சாயங்காலம் 6 மணி விட எல்லாம் ஊருக்கு போயிட்டு போறாங்க. வருவாங்க, காசை கொடுத்துட்டான், பொருளை கொடுத்தான், என்னென்னமோ கொடுத்தான். கொடுத்துட்டு நம்ம பிள்ளைகளை புள்ள பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அங்க போய் குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கும்பலா இப்ப என் கூட்டம் நடக்குதுன்னா இந்த கூட்டத்துல அந்த அதே நேரத்தில் 500 கொடுக்குற, 1000 கொடுக்குற, டோக்கன் கொடுக்குற, நீ வண்டியில ஏறு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுதான் திமுக முழு நேரம் முழு வேலையா இருக்கிறாங்க. வாயை திறந்தா போய் கல்வி கடன் ரத்து செய்வோம் சொன்னாங்க. யாராவது பிள்ளைகளை கல்வி ரத்து பண்ணாங்களா? நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம். இப்படியெல்லாம் ஏமாத்தி இடஒதுக்கீடு கொடுப்போம், கணக்கெடுப்பு நடத்துவோம், இப்படி எல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு சரியான பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். நமக்கு வேண்டியது சமூக நீதி கிடைக்க வேண்டும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆணவத்தில் இருக்கிறார், முதலமைச்சர் ஆணவத்தில் இருக்கிறார். சட்டமன்றத்தில் பேசுறார், நான் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்த மாட்டேன். யார் சொல்றா? ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றாரு, வன்னியர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்த மாட்டேன், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன். ஆனால் நீங்கள் போடுகின்ற அந்த வாக்கில் அடுத்த மாதமே ஸ்டாலினுடைய மனநிலை மாறி, ஐயோ எனக்கு பயம் வந்துடுச்சுன்னு ஸ்டாலின் சொல்லணும். இந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கப்பா, இனி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அந்த பயம் வரணும். வரணுமா வேண்டாமா? அந்த பயம் வர வைக்கணும். நீங்க அந்த பயம் வந்துட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? ஐயோ நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்துறேன், சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறேன், இந்த சாராய கடையை 10 கடையாவது நான் மூடுறேன். அந்த முடிவுக்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவுக்கு ஸ்டாலின் வரணும்னா நீங்க இந்த தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் ஒட்டுமொத்தமா மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்கணும். ஒட்டுமொத்தமா வாக்களிக்க ஒரு ஓட்டு கூட அங்கே இங்கே எங்கேயுமே போராம நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. இதுல ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதா? தொழிற்சாலை இந்த தொகுதியில் இருக்கா? யாருக்காவது வேலை கிடைக்குதா? இல்ல. காலகாலமா இப்படியே தான் இந்த தொகுதி இருக்கு. எவ்வளவு எம்எல்ஏ வராங்க, எவ்வளவு அமைச்சர்கள் வராங்க, வந்தாங்க வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இங்கே நம்ம இந்த மேடையில பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் தியாக திரு ஜி.கே. மணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள், இன்னார் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்கள், மற்ற எல்லா நிர்வாகிகள், ஜனார்தன் அவர்கள் இருக்கின்றாங்க, பாலா
முத்துராமன், ஏழுமலை, ரமேஷ், ஹரிதாஸ், செந்தில்குமரன், பிரகாஷ், கே பிரகாஷ், கண்ணப்பன் அவர்கள், வெங்கடேசன், தினேஷ், வழக்கறிஞர் முத்துக்குமார், சசிகுமார், குமரவேல், தேவராஜ், நாராயணசாமி, இவங்க எல்லாமே நம்முடைய கட்சி, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எதற்கு? உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய இலக்கு. உங்களுடைய முன்னேற்றம். ஏதோ தேர்தல் நான் ஓட்டு கேட்கிறேன் வந்து நான் ஓட்டு போயிட்டு பேசிட்டு போறதெல்லாம் கிடையாது. களத்துல நின்று உங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இனியும் போராடுவோம். வேற யாரும் உங்க உரிமைகளுக்காக, உங்க வளர்ச்சிக்காக, உங்க பிள்ளை படிப்புக்காக, உங்க பிள்ளை வேலை வாய்ப்புக்காக வேற யாரும் போராடுறது கிடையாது. நாங்க மட்டும்தான் போராடிட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு நாங்க வந்திருக்கின்றோம். உங்களிடம் நம்பிக்கையோடு நாங்க கேட்கிறோம், தைரியத்தோடு கேட்கிறோம், நம்பிக்கையோடு கேட்கிறோம். எல்லாம் வருகின்ற புதன்கிழமை தேர்தல் நாள்மா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி புதன்கிழமை தேர்தல். காலையில போங்க, 7 மணிக்கெல்லாம் போங்க, வாக்குச்சாவடிக்கு போங்க. அந்த வாக்குச்சாவடியில அந்த வாக்கு இயந்திரத்துல 3வது இடத்துல சி அன்புமணி, நம்ம வேட்பாளர் சி அன்புமணி, மாம்பழம் சின்னம் 3வது இடத்துல இருக்கு. அந்த 3வது இடத்துல இருக்கிற சி அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு. பக்கத்துல கள்ளக்குறிச்சியில நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல, நான் போய் பார்த்தேன். கள்ளக்குறிச்சியில 2 பிள்ளை, ஒரு 6 வயசு குழந்தை, இன்னொரு 8 வயசு குழந்தை, அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அனாதே நின்றுட்டு இருக்கு. ஒரு 22 வயசு பொண்ணு தாலி அறுத்து நின்றுட்டு இருக்கு, அனாதே நின்றுட்டு. இதெல்லாம் எனக்கு அப்படியே அழுகு, பார்த்தாலே பதட்டம், கதறி அழுகுறாங்க. இந்த சம்பவம் இங்க நடக்கிறது எவ்வளவு நாள் ஆகும்? ஏன்னா திமுக எதை பத்தியும் கவலைப்படுறான். அவனுக்கு வேண்டியது பணம், அது எப்படி வேணா சம்பாதிக்கணும், தேர்தல் நேரத்தில் கொட்டணும். அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல முடிவு, நீங்க நல்ல முடிவு எடுத்துட்டீங்க. உங்க சொந்தக்காரங்க, மாம மச்சான், பக்கத்துல கிராமம், எல்லா கிராமத்துக்கும் சொல்லுங்க. கட்சியோ ஜாதியோ மதமோ இனமோ எதையுமே பார்க்காதீங்க. தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். நம்முடைய சுயமரியாதையை காக்கின்ற தேர்தல். விக்கிரவாண்டி தொகுதி நாங்கள் எல்லாம் சுயமரியாதையுடன் உள்ளவர்கள், கௌரவம் உள்ளவர்கள், மானம் உள்ளவர்கள் என உலகத்திற்கே காண்பிக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த இடைத்தேர்தல் நேரத்திலே இதே ஊர்ல இங்க மேடையை போட்டு சொல்றாரு, நாங்க வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு என்னால முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு ஆணவத்துல சொல்றாரு, நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், என்னால கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சட்டமன்றத்துக்கு உள்ள சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த இடைத்தேர்தல் நேரத்திலே இதே ஊர்ல இங்க மேடையை போட்டு சொல்றாரு, நாங்க வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு என்னால முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு ஆணவத்துல சொல்றார். அதற்கு ஒரு பாடம் யார் கையில இருக்கு? உங்க கையில. உங்க ஓட்டு உங்க கையில இருக்கு. இதே ஸ்டாலினை நம்ம வெற்றி மூலமாக இதே ஸ்டாலின் அவர்களை அடுத்த மாதம் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்க வைக்கலாம். எப்படி வைக்க முடியும்? நாம் வெற்றி பெற்றால் தான் அது முடியும். நாம் வெற்றி பெற்றால் தான் முடியும். அதனால்தான் நான் கேட்கிறேன், இந்த ஊர்ல எல்லாமே கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க. இது நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய மான பிரச்சனை, நம்முடைய முன்னேற்றம். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு வயசு 86. 86 வயதிலையும் இன்னைக்கு ஐயா அவர்கள் எப்படியாவது இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச எவ்வளவு நாள் ஆகுது? 77 வருஷம் ஆகுது. ஆனா இந்த மக்களுக்கு இன்னும் அடிமையா இருக்குது. நம்ம மக்கள் இன்னும் கூலியா இருக்குது. கல் உடைச்சிட்டு இருக்கு இந்த மக்கள். எப்ப இன்னைக்கு மக்கள் படிக்கிறது? எப்ப இந்த மக்கள் வேலைக்கு போறது? எப்ப கௌரவமா வாழறது? சுயமரியாதை எப்படி வாழறது? ஸ்டாலின் அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் நீங்க எல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் கிடையாது. பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகணும்னு எண்ணம் கிடையாது. அடிமையா இருக்கணும், நீங்க கூலியா இருக்கணும். அப்படிதான் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. எலெக்ஷன் நேரத்தில் வருவாங்க, மூட்டையை எடுத்துட்டு வருவான், பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான், எடுத்து கொள்ளடிச்ச பணம். திமுக காரன் ஏறு ஓட்டி
நீர் பாய்ச்சி நாத்து நட்டு அப்புறம் களை எடுத்து அறுவடை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சான் இல்ல. உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க வீட்டுக்காரு, பேரன், பிள்ளைங்க எல்லாம் டாஸ்மார்க்ல போய் பிடிச்ச பணம், சாராயம் வித்து கொள்ளடிச்ச பணம், கஞ்சா வித்து கொள்ளடிச்ச பணத்தை தான் எடுத்து வந்து உங்ககிட்ட ஒரு பிசிட கொடுத்துக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் நாளைக்கு ஒரு நாள் தான் அப்புறம் ஓடி போயிட போறோம். சுத்தி சுத்தி புள்ள பிடிச்சிட்டு இருக்கான், நம்ம பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போறோம். இன்னைக்கு கூட உதயநிதி வராருன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் டோக்கன் ஏர் வந்தியில ஏன்னா 500 ரூபாய் மானகட்டத்தனம். இதோட ஒரு மானகட்டத்தனம் அதுதான் அவங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அப்புறம் சாயங்காலத்து மேல யாரும் இருக்க போறது கிடையாது. ஆனா அதுக்கு பிறகும் யாரு உங்க கூட இருப்பா? நம்ம தான் இருப்போம். அதனால இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், சிந்தித்து பாருங்கள். ஏன்னா சில பேர்ல ஐயோ தெரியாதனா வாங்கிட்டு என்ன பண்ணுறது, உன் மனசாச்சுன்னா உருட்ட கூடாது. நீ வாங்குவையோ வாங்கலையா அது வேற. அப்படி ஏதாவது ஒண்ணு வாங்கினா கூட அப்படி சில பேர் என்ன, நானு வாங்கிட்டேன், ஒரு ஓட்டு அவங்களுக்கு போட்டுடலாம், மத்த 6 ஓட்டு மாம்பழத்துக்கு போடலாம், அந்த எண்ணமே வரக்கூடாது. அங்க வந்துற போது ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது. நீ ஒவ்வொன்னும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு அப்படி. அதனால ஒரு ஓட்டு கூட இந்த தேர்தலில் நம்ம அந்த பக்கம் திமுக பக்கம் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஒட்டுமொத்தமா மாம்பழத்துக்கு போடு. ஏன்னா இந்த தேர்தலில் நாளைக்கு உன் புள்ள உன் பேர பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீ போடுற இந்த ஒரு ஓட்டுல தான் இருக்கு. வேலைக்கு போறது நீ போடுற இந்த ஒரு ஓட்டுல தான் இருக்கு. நம்ம சுயமரியாதை வாழ்ந்து நீ போடுற இந்த ஒரு ஓட்டுல தான் இருக்கு. அதனால இது நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய முன்னேற்றம். அந்த தேர்தல் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு, விக்கிரவாண்டி தொகுதி உள்ள மக்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு, மான மரியாதையை காப்பாற்றுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற 10ஆம் தேதி புதன்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை காலையில போங்க, வாக்குச்சாவடிக்கு போங்க, பூத்துக்கு போங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா சி அன்புமணி 3வது இடத்துல இருப்பார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி, என் பேர் தான் அவருக்கும். இந்த அன்புமணி, அந்த அன்புமணி, சி அன்புமணி, அவர் 3வது இடத்துல மாம்பழம் சின்ன இருக்கும். அதை பார்த்து குத்தோ குத்தோ குத்தோ. இந்த ஊர்ல ஒட்டுமொத்தமா எங்க பார்த்தாலும் மாம்பழம் 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 மாம்பழம். உங்க சொந்தக்காரங்க, மாமா, மச்சா, பக்கத்து ஊர் எல்லா ஊருக்கும் சொல்லுங்க. இது நம்முடைய மான மரியாதை மட்டும் கிடையாது, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய தேர்தல். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தோத்ததுக்கு அப்புறம், திமுக தோத்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கடா, இனி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த பயம் வந்து அடுத்த மாசம் ஸ்டாலின் என்ன செய்வாரு, வன்னியர்களுக்கு 10.5 இல்ல 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவாரு. ஒரு 10 கடையை இந்த பகுதியில் மூடுவார். இல்ல அப்படி நடக்கலன்னா கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு, இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாரு, இன்னும் 10 கடையை சேர்த்து தரப்பானுங்க. அவ்வளவுதான். ஏற்கனவே நாசம் பண்ணிட்டாங்க நம்ம பிள்ளைகளை, 3 தலைமுறையா நாசம் பண்ணிட்டாங்க. அது இல்லாம மது இல்லாம கஞ்சா, தெரு தெருவா கஞ்சா, வீடு வீடா கஞ்சா, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம், கல்லூரி கல்லூரியா கஞ்சா வித்துட்டு பிள்ளைகளை எல்லாம் கஞ்சால போட்டாங்க. இது ஒரு ஆட்சியா நடக்குதுங்க. பக்கத்துல கள்ளக்குறிச்சியில 65 பேர் இறந்தாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 65 பேர் கொலை பண்ணாங்க. திமுக காரங்க அவங்களை கொலை பண்ணாங்க. அவங்க தெரிஞ்சுதான் அவங்க திமுக ஆளுங்கட்சிக்கு அதிகாரிகளுக்கு தெரியாம ஒரு பாக்கெட் சாராயம் யாரும் விற்க முடியாது, தெரிஞ்சுதான் வித்திருக்கிறாங்க. அந்த சம்பவம் இங்க வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. இந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியல உங்களுக்கு? தியாகிகள் ரத்தம் சிந்திய மண், தியாகிகள் உயிர் நீத்த மண், தியாகிகள் உங்களுக்காக தியாகம், உயிரியே தியாகம் செய்த மண் இந்த மண். எதுக்கு அவங்க உயிரை தியாகம் பண்ணாங்க? உங்க பிள்ளைங்க படிக்கணும், உங்க பேர பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போகணும், கௌரவமா வாழணும்னு தியாகிகள் அவங்க உயிரை கொடுத்த மண் இந்த மண். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் தான் இந்த இடைத்தேர்தல் நடக்குது. அதனால்தான் நான் கேட்கிறேன், என் சொந்தக்காரர்களே,
இந்த தேர்தல் நமக்கு மான பிரச்சனை மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை. அதை எண்ணி நீங்கள் வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு வாக்குகளும் சிந்தாமல் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டேன்.